திரு பாலச்சந்திரன், இரும்பின் காலம் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த ஆய்வு செய்தியை இளம் தலைமுறை எப்படி புரிஞ்சுக்கணும்? இளம் தலைவரை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இளம் தலைமுறைகிட்ட சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். வின்சென்ட் ஸ்மித்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரியன் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னார், சரியான உண்மையான இந்திய வரலாறு எழுதப்பட வேண்டும் என்றால் அது தெற்கிலிருந்து தான் துவங்கப்பட வேண்டும் சொன்னார். அதை யாரும் அவ்வளவா நேரம் கவனத்தில் எடுத்துக்கலை. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி பேசினாங்க, இல்லாத கற்பனை ஆறு சரஸ்வதியை பற்றி பேசினாங்க. ஆனால் இருக்கிற தாமிரபரணியை பற்றி அன்றைக்கி பேசலை. ஆதிச்சநல்லூரில் பரியல் பிளேஸை கண்டுபிடிச்சாங்க, எலும்புக்கூடுகள். அது எல்லா விதமான மனித இனங்களுடைய காக்கசியன், அதுக்கப்புறம் எல்லோ ரேஸு, அதுக்கப்புறம் நம்முடைய ப்ரௌன் ரேஸ் எல்லாமே இருந்ததுன்னா, அப்போ இன்றைக்கி இருக்கிற சென்னை மாதிரி பெங்களூர் மாதிரி அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருந்திருக்கு. அப்போ அந்த பரியல் சைட்டை ஒருத்தர் கண்டுபிடிச்சார், ஜென்மலேருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சார்னா, அடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு நகரம் இருந்திருக்குமே, அதை பற்றின அகழ்வாராய்ச்சிகள் ரொம்ப விரிவாக நடந்ததில்லை. இது நான் தெற்கு வடக்குன்னு சொல்லி பாகுபடுத்தி பார்க்கல. பொதுவாக ஆர்கியாலஜிக்கல் சர்வேயுடைய இதை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரிப்போர்ட் இங்கேயும் டிலே பண்ணியிருக்காங்க, சவுத்தில் நடந்ததையும் டிலே பண்ணியிருக்காங்க, நார்த்தில் நடந்ததையும் டிலே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்கன்னு பலவிதமான விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. இதில் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னா, பொதுவாக உலகத்தில் நம்பப்பட்டது என்னென்னா, காப்பர் பிரான்ஸு சிவிலைசேஷனுக்கு அப்புறம் தான் இரும்பு சிவிலைசேஷன் வந்தது. ஏன்னா காப்பர் மெல்ட் பண்ணுறதுக்கு 1000 டிகிரி செல்சியஸ் போதும். இரும்பு மெல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1200 டிகிரி செல்சியஸ் வேணும். அதனால் நானே இது வரைக்கும் நடந்த இது பற்றி சயின்டிஃபிக் டிஸ்கவரி படி அப்படி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தேன். ஐ டு பிலீவ் இட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய முதல்வர் பேரலல் சிவிலைசேஷனாக இருந்தது மொஹஞ்சதாரோ கூட சொன்னபோது நான் கூட நினச்சேன், முதல்வருக்கு தவறாக சொல்லப்படுகிறதா. ஏன்னா இதில் கீழடியில் கண்டுபிடிச்சது இதுதான் அயன் சிவிலைசேஷன் தான். அயன் பிரான்ஸுக்கு அப்புறம் தானே வரணும் அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ளிருந்து என்ன தெரியுதுன்னா, சில காரணங்கள் சொல்லப்படுது, இந்த ஆய்வுலேயே சொல்லப்படுது. இங்கே காப்பர் சைட்ஸ் அதிகமாக கிடையாது தமிழ்நாட்டில், தமிழக பகுதிகளில். அதனால் இங்கே இந்த சில சின்ன பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன், சில பையனை 1வது படிக்காமல் எடுத்துகிட்டே செகண்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிட் பண்ணிடுவாங்க, டபுள் ப்ரமோஷன் கூட. அது மாதிரி தமிழர்கள் முதல்லையே நேரடியாக அயனுக்கு போயிட்டாங்க. அந்த முக்கியமானது என்னென்னா, இரும்புக்கு போனதில்லை, அவ்வளவு உயர்ந்த டிகிரி சென்டிகிரேடில் மெல்டிங் டெக்னாலஜி அவங்க கற்றுருந்தாங்க. நம்ம தமிழ் சமுதாயம், இன்றைக்கு உள்ள தமிழ் சமுதாயத்தை பற்றி எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. உண்மையான பெருமைகளை உணராமல் இருப்பதும், இல்லாத பெருமைகளை பெருமையாக சொல்லிக் கொள்வதுமான ஒரு சமுதாயமாக நம்ம மாறிக்கிட்டு போகிறோங்கிற ஒரு வருத்தம் உண்டு. இப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொன்னபோது, என் சின்ன வயசுலேருந்து பல பேர் அதை கேலி பண்ணுறது பார்த்துருக்கேன். இது என்ன கல்லு மண் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் வந்தானா, இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு. ஆனால் அது புறப்பொருள் வெண்பா மாலையில் இருந்த ஒரு வெண்பாவுடைய ஈற்றடி. அது என்ன சொல்லிச்சுன்னா, இது பூமி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ங்கிற நிலப்பாகுபாடு பூரணமாக அடைகிறதுக்கு முன்னாடி கல் அப்படிங்கிறது குறிஞ்சியை குறிச்சது. கல் தோன்றி மண் தோன்றா, மண்கிறது மருத நிலத்தை குறிச்சது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறது அந்நியாரம் இது ஸ்டீல் டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க இதில் போய் இமயமலையை போய் பிடிச்சாங்கன்னு அவர் சொல்லலை, அவங்களுக்குள்ள சந்தோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்போது அது எல்லாமே இன்னைக்கு நடக்கிற அகழ்வாராய்ச்சிகள் அதை மெய்மைப்படுத்த நம்ம பார்க்கிறோம். இவர் திலீப் சக்கரவர்த்தி கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபசர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிமு 2வது நூற்றாண்டிலே அயன் யூசேஜ் இதில் பார்க்குறோம், கேஞ்சட்டிக் பிளைனில் பார்க்குறோம் அப்படின்னா ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் டர்க்கியில் தான் 13th century BC-யில் இது அயன் யூசேஜ் வந்ததுன்னு சொல்லி இது வரைக்கும் இருந்தது. அதுதான். ஆனால் இன்னைக்கு ஆதாரபூர்வமாக யார் அந்த ஆதாரத்தை மறுதளிக்காமல் உறுதிப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட ஆய்வு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட ஆய்வு முடிவுகளின்படி கிமு 15வது நூற்றாண்டில் இது இருந்திருக்கு, இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அயன் யூசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே ஒரு முக்கியமான விஷயம். அதை ஆய்வாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் கீழடியில் தொடங்கப்பட்ட 2வது 3வது கட்ட அகழாய்வுகளே தடுத்து நிறுத்தப்படும் போது தமிழகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு குரல் எழுந்தது. அதற்கு பிறகாக நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் அது போன்ற பல அகழாய்வுகள் நடந்தது. இன்னும் பல உண்மைகள் வெளிவராமலே இருக்கு. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் போன்றோர் நடத்திய அந்த அகழாய்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. அது தொடர்பாகவும் இல்லை, அதாவது வெளியிடப்படாததுக்கு பல பேர் நினைக்கிற மாதிரி நான் சவுத் ஹிஸ்டரியை அழுத்திடணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு நினைக்கல. அவங்களுடைய சோம்பேறித்தனமும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நான் பல அகழ்வாராய்ச்சி முடிவுகள் நார்த்தில் பண்ணது, சவுத்தில் பண்ணது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பாதியில் நிற்கிறதுங்கிறது உண்மைதான்.
உண்மை என்னன்னா இன்னொன்னு இருக்கிறது, அந்த பயஸ் எகெயின்ஸ்ட் சவுத்துங்கிறது வந்து இருக்கு. உதாரணமா போற இடத்துல எல்லாம் திருக்குறள் சொல்றாரு, தமிழுடைய பெருமை நிலைநாட்டுறாருன்னு சொல்லி நம்முடைய பிரதம மந்திரி சொல்றாங்க, சந்தோஷம் தான். இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து உடனடியாக வந்து அக்னாலேஜ் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு. அவரும் தமிழ்நாட்டு மட்டும் போடல, இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாடு உலகத்திற்கே வந்து வழிகாட்டுவதாக சில அகழ்வாராய்ச்சி முடிவுகள் இருக்கின்றன என்பது நமக்கெல்லாம் பெருமைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பிரதம மந்திரியே அதை உடனடியாக சொல்லலன்னு சொல்லி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணவங்களுக்கு ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு பத்மபூஷன் கொடுத்தாங்கன்னா இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் உள்ள பெருமைகளை பற்றி பெருமைப்படுறாங்கன்னு நினைக்கலாம். அப்படி இல்லாம சும்மா இருந்தாங்கன்னா அது கேள்விக்குறியா மாறிடும். அவ்வளவு ஒரு சின்ன இது, அதாவது அண்ணன் சொன்னதுல வந்து நான் மிக பெருமையா மாறுபடல. ஆனா இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை ரெண்டாவது இது வந்து அவர் ரிப்போர்ட் அனுப்பி அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடப்படாதது மட்டுமல்ல, அவர் அதுல வந்து தமிழ்நாட்டிற்கான பெருமையை எடுத்து சொல்லியிருக்காருங்கிறதுக்காக அவரை உடனே டிரான்ஸ்பர் பண்ணி தூக்கி அடிச்சுட்டு இங்க வந்து சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை போட்டதும் அது வந்து இதை முடக்கிறதுக்கு காரணம். அது மட்டுமல்ல, நமக்கு போதுமான நிதியும் ஒதுக்கப்படவில்லை. எனவே நாம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் போகிற போக்கில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், அடுத்த சுற்றுல பேசலாம். திருக்குமார், இங்க இந்தியாவினுடைய வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து எழுதப்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக பெருமிதத்தோடு சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள் அப்படின்னு இருந்தது. இனி தமிழ் நிலத்திலிருந்து வரலாற்று ஆய்வுகளோடு மெய்ப்பிக்கப்பட்ட தரவுகளோடு அது எழுதப்படும் அப்படிங்கறத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கிறார். அது 100% உண்மை, பாராட்டுக்குரியது. இதை பேசுவதற்கு முன்பு இன்று வந்து நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய 128வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்தை சொல்லிவிட்டு நான் என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். அதாவது முதல்வர் இன்னைக்கு சொன்னது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதெல்லாம் இந்தியாவிற்கு எனக்கு முன் பேசிய இருவர்களும் சொன்னது 100% நான் அதோடு ஒத்துப்போகிறேன். எனக்கும் அது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதாவது இரும்ப வந்து இதை கண்டுபிடிப்பது வந்து வரலாற்று காலத்துக்கு முந்தைய இது அறியப்பட்டிருக்கிறது. வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்று ரீதியாக நம்முடைய எகிப்துல உள்ள பிரமிடுகளுக்கு மேல உள்ள மணிக்கு கூட இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது கிமு 2200 நினைக்கிறேன். 2200ல அப்ப அதுல இருந்து ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாலே அதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க இது வரைக்கும் நம்ம சொன்னாங்க. அது போல துருக்கிக்கு ஒரிஜினல் பேர் உருக்கி தான் துருக்கியா மாறி இருக்கிறது. இதை வச்சுதான் அதுக்கெல்லாம் ஒரு கதைகள் இருக்கிறது. ஆக இப்படி எல்லாம் இருக்கிறது. இரண்டாவது, விந்திய மலைக்கு தெற்குள்ள பகுதி அனைத்துமே தமிழகம் என்று, தமிழ்நாடு என்றுதான் இருந்திருக்கிறது. அந்த காலத்துல விந்திய மலைக்கு தெற்குள்ள பகுதிகளுக்கு பூராமே தமிழ்நாடு என்ற பெயர் இருந்திருக்கிறது. அதனால இந்தியாவுக்குள்ள எங்க இருந்தாலும் கூட, அது வட மாநிலத்துல நாக்பூர்ல இருக்கு, கர்நாடகாவில இருந்தாலும் எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளவு 5300 ஆண்டுகளுக்கு முன்ன கிடைத்ததுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு பாராட்டுக்குரிய, இந்தியாவுக்கே ஒரு கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எதிர்காலத்துல மத்திய அரசு இதற்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்கி இன்னும் பல ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.